தற்போது பரபரப்பான செய்தி நமக்கு கிடைத்துள்ளது. அசாம் மாநிலத்தில் மதமாற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக 2 அமெரிக்க கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலம் தேஜ்பூர் பகுதியில் ஒரு பாப்டிஸ்ட் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கட்டிட திறப்பு விழாவில் பல்வேறு பாப்டிஸ்ட் தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த 2 கிறிஸ்தவ பிரஜைகள் பங்கு பெற்றிருப்பது மதமாற்ற நடவடிக்கைக்காகத்தான் என்ற கோணத்தில் தகவல் அளிக்கப்பட்டதால் அசாம் மாநில காவல்துறையினர் 2 அமெரிக்க கிறிஸ்தவர்களை கைது செய்துள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி அசாம் மாநிலம் தேஜ்பூரில் பாப்டிஸ்ட் கிறிஸ்தவ சங்கத்தின் சார்பில் பாப்டிஸ்ட் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டு கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவின் போது இந்தியாவிற்கு சுற்றுலா விசாவில் வந்திருந்த ஜான் மேத்யூ பூன் மற்றும் மைக்கேல் ஜேம்ஸ் பிளிஞ்சம் என்று அடையாளம் காணப்பட்ட 2 கிறிஸ்தவர்களும் பங்கு பெற்றதாக கூறப்படுகிறது. விசா விதிமுறைகளை மீறுவது தொடர்பாக கொல்கத்தாவில் உள்ள வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்திற்கு போலீசார் தகவல் தெரிவித்ததாக சோனித்பூர் உதவி போலீஸ் சூப்பிரண்டு தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேறுவதற்கான நோட்டீஸ் வர வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே $500 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் சுமார் 41,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அவர்கள் தாய்நாடு செல்ல அனுமதிக்கப்படுவதாக செய்திகள் கிடைத்துள்ளது. இது அசாம் மாநில கிறிஸ்தவர்களிடையே பல்வேறு அதிருப்தியையும் வேதனையையும் எழுப்பியுள்ளது. இந்தியாவிலிருந்து உலகமெங்கும் ஏராளமான மக்கள் கடந்து சென்று தங்கள் மத நம்பிக்கைகளை உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்க அனுமதியும் உரிமையையும் பல நாடுகள் வழங்கி இருக்கும் போது ஒரு மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசியதற்காக கைது செய்திருப்பது வேதனை அளிப்பதாக பலர் தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு முன்னரே 2022ஆம் ஆண்டும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 7 பேரும் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த 3 பேரும் அசாம் மாநிலம் திருப்புகர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.